ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் யூஎஸோட தாக்குதல், ஈரான் மேல நடத்துகிற தாக்குதல்னால குறிப்பாக எண்ணெய் வளங்கள், கச்சா எண்ணெய் போக்குவரத்து, எரிவாயு போக்குவரத்து இதெல்லாம் பாதிக்கப்படுறதுனால உலகம் முழுக்க இன்னைக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடுன்றது அதிகரிச்சுட்டே வருது. அது இந்தியாவிற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. பெங்களூர், சென்னை இது போன்ற இடங்கள்லாம் ஹோட்டல்களுக்கு எரிவாயு கிடைக்காதுன்ற நிலைமையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஏஜென்சிஸே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க நாளையோட சென்னையில் கிடைக்காதுன்றது. பெங்களூரில் இனிலேருந்தே ஹோட்டல்கள்லாம் ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, பஞ்சாப் இந்தமாரி இந்தியாவில் பல இடங்களில் இந்தமாரி எரிவாயு தட்டுப்பாடு இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்குள்ளே என்னென்னு விசாரிக்கிறன்றதுக்குள்ளே போயிருக்கிறாங்க. எப்படி இந்த போர் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்துது? அது இந்தியாவை இப்படிப்பட்ட சிக்கலில் சிக்கியிருக்கு. இந்த பிரச்சனை ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடினா, இந்தியாவிற்கு தேவைப்படுகிற இந்தியா நுகர்வு இருக்கு இல்லையா, இந்த நுகர்வில் 35 விழுக்காடு இந்தியாவிலேருந்து கிடைச்சிருது. நம்முடைய சொந்த ரிசோர்ஸ்லேருந்து கிடைச்சிருது. மீதி 65% நாம வெளியிலேருந்து வாங்குறோம். இந்த 65%ல் சுமாராக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 90% இந்த வளைகுடா நாடுகள்லேருந்து, குறிப்பாக இந்த ஈரான் மறைச்சு வச்சிருக்கிற பாதை வழியாக தான் வந்தாலும் ஒரு 85% வச்சுப்போம். 90ல் 85% வச்சுப்போம். இது வரணும், இந்த இந்தியாவுக்கு வரணும். எல்பிஜியை நீங்கள் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஸ்டாக் பண்ணலாம் முடியாது. அது அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதை எரிவாயுவை திரவமாக்குவது ஒரு கஷ்டமான ப்ராசஸ்ஸு. அந்த திரவமாக்கப்பட்ட எரிவாயுவை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதிக தொழில்நுட்பம் வேணும், ஒரு பக்கா அது வேணும். சாதாரணமாக எல்லாத்துலையும் ஏற்றி அனுப்ப முடியாது. பெட்ரோலை பேரல் ஏற்றி அனுப்புகிறோம் இல்லையா, அதை போல் இது அனுப்ப முடியாது. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் கஷ்டம். உற்பத்தி, இருப்பு வைத்தல், நகர்த்துறது எல்லாமே கொஞ்சம் கடினமான டெக்னாலஜி தேவைப்படுது. அதனால நீங்கள் நிறைய ஸ்டாக் வைக்க முடியாது. இந்தியாட்ட இருந்தது ஒரு 12 நாளைக்கு அளவாக ஸ்டாக் இருந்திருக்கு. பட் இதில் இன்னொரு பித்தலாட்டம் என்ன பண்ணாங்கன்னா, மார்ச் 5ஆம் தேதி இந்தியா அதிகாரப்பூர்வமாக சொன்னது என்ன, எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த 25 நாளைக்கு வேண்டியது இருக்கு, ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10ஆம் தேதி பத்தலை அப்படின்னு அரசு தரப்புலேருந்து வருது. அதாவது பத்தலன்றதை தாண்டி அது ஒரு கணக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பெட்ரோலியத்துறை கூட்ட அறிக்கையில் எந்தெந்த ஏஜென்சி எவ்வளோ இருப்பு வச்சிருக்கிறீங்க, யார் யாருக்கு சப்ளை பண்ணுறீங்கன்ற டேட்டாவை கொடுங்கன்னு இன்னைக்கு தான் கேட்குறாங்க. அப்போது அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுலையுமே, இப்போ மோடி கவர்மெண்ட்டில் இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்கே யாரும் எதற்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அது பாட்டுக்கு தன்னை போல போயிட்டு இருக்கு. ஏதாவது அதிர்ஷ்டவசமாக நல்லது நடந்தால் உண்டுங்கிற லெவலில் யாருக்கும் எதன் மீதும் பொறுப்பு கிடையாது. யாருக்கும் எதன் மீதும் எதற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எப்பவுமே அவங்க பதில் சொன்னதே இல்லை. இப்போ சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி அது கணக்கு இல்லை அவங்க கிட்ட. ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் எல்பிஜியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க, வீடுகளுக்கு பயன்படுத்துறது முதல்ல உத்தரவாதப்படுத்துவோன்றதெல்லாம் சொல்றாங்களே. இப்போ இல்லை அதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இப்போ ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு என்ன பண்றது? நீங்க முடிஞ்சாச்சு உங்களுக்கு இது. அதாவது வழக்கமா இதை ஒரு அரசாங்கம் நம்மளை கேள்வி கேட்குங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா, அல்லது இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஒரு வார்னிங் சிக்னலை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை செய்வாங்க. இப்போ ஒரு வேளை பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, இப்போ மன்மோகன் சிங் கிட்ட சிதம்பரம் போய் ஒரு பிரச்சனையை பற்றி பேச முடியும். அவரோட ஆட்சியில் அந்த இது இருக்கும். எல்லாருக்கும் அதிகாரம் கொஞ்சம் பரவலாக்கப்பட்டிருக்கும். அல்லது மன்மோகன் கேட்கலன்னா பார்ட்டி ஹைகமாண்ட் கிட்ட நீங்கள் போகலாம். ஓகே, அதுக்கும் இல்லைனா கோர்ட்டுக்கு நீங்கள் போகலான்னு சொல்லி இந்த செக் அண்ட் பேலன்ஸ் இதுக்கு முன்பு கரெக்டாக இருந்துச்சு. மோடி கவர்மெண்ட்ல ஒரே அஜெண்டா தான் கவர்மெண்ட்டுக்கு, மகாராஜாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்குது, அவ்வளோதான். நயனார் இன்னைக்கு சொன்னாரு, அப்படிலாம் ஒரு தட்டுப்பாடே கிடையாது. நானே ஒரு டீலர் தான், எங்க வேணும் சொல்லுங்க, எவ்வளவு சிலிண்டர் வேணும் சொல்லுங்க, நானே சப்ளை பண்றேன்னு சொல்றாரு. ஆமா, இவங்களுக்கு நியூஸை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இவங்களோட வாட்ஸ்அப்பை ஸ்க்ரால் பண்ணிட்டு க்ஷேமமா இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அந்த டெக்னிக்கல்ல இருக்கு வரும். 65% இறக்குமதி பண்ணணும். நமக்கு ப்ரொடக்ஷன்ல நமக்கு சப்ளை நம்ம கிட்ட இருக்க இருப்பு ஒரு 10 நாளைக்கு தான் இருக்குங்கும் போது, இந்த பாதை மூடப்பட்ட போதே இந்தியா இதற்கான மெஷர் எல்லாம் எடுத்திருக்கணும். அவங்க எதையுமே செய்யலை. எல்லாம் பெட்ரோல் கணக்கை வச்சுட்டு இதையும் நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓடிரும்னு சொல்லிட்டு. நேத்தே, அதாவது 9ஆம் தேதி சாயங்காலமே பெங்களூர்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் மூட போறாங்கிற தகவல், நாளையிலேருந்து மூட போறோம், சிலிண்டர் சப்ளை இல்லைன்னு சொல்லி தகவல் வந்தாச்சு. அதற்கு முன்பே நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கான சப்ளை குறைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை இல்லை, நீங்க ஆல்டர்னேட்டா பாத்துங்க. மேபி வேற ஆல்டர்னேட்டிவ் ஒட்டுமொத்தமா இந்தியாவிலே, ஆமா இந்தியா முழுக்கவே நிறுவனங்கள் தங்களோட பாத்துங்க. அப்படின்னா உனக்கு இந்த ஹீட்டை அவங்க சென்ஸ் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது உடனடியாக மாநில அரசுகளோட கலந்து ஆலோசனை பண்ணி எந்த மாதிரி தேவையை குறைக்கிறது, எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்றது, அல்லது அதிகம் தேவைப்படுகிற நீங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 85% எல்பிஜி வீடுகளுக்கு தான் போகுது.
வெறும் 15% தான் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் எல்பிஜி சப்ளை இப்போ 15%ல் நீங்கள் எவ்வளவு ஃபில்டர் பண்ணாலும் கூட உற்பத்தி 40% இருக்குது, தேவை 85% இருக்குன்னா நீங்கள் ஹோட்டலெல்லாம் இழுத்து மூடிட்டு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னாலும் கூட இந்த தேவையை உங்களால் ஈடுகட்டவே முடியாது. 85% ஈடுகட்ட முடியாது. பாதிக்கு உங்களால் தேவையை ஈடுகட்ட முடியாது. இப்போ எத்தனை நாள் இப்போ இந்த வீட்டுக்கான சிலிண்டர்லாம் இப்போ இவங்க 20 நாள் இருக்கிறத 25 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது முடிவு தர முடியும். அடுத்த 20 நாளைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 20 நாளைக்கான அதுக்கப்புறம் ஸ்டாக் இருக்கலாம். அதுக்கப்புறமும் இது கஷ்டம்தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கத்தார் வந்து தன்னோட ப்ரொடக்ஷனை உலகின் பெரிய இந்த மாதிரி இயற்கை எரிவாயு இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறதுல செகண்ட் ஹையஸ்ட் அவங்க தான். அந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டான், அந்த ரிஃபைன் பிளான்ட்டை வந்து மூடிட்டான், அந்த மாதிரி மற்ற இடத்துலையும் மூடிட்டாங்க. நீங்கள் இந்த ஹர்மோஸை வந்து திறந்தாலும் கூட இந்த ஃபேக்ட்ரி உற்பத்தி ஆரம்பித்து அந்த உற்பத்தி செய்யப்பட்டது அது ஃபேக்ட்ரியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுல இருந்து அந்த ப்ராடக்ட் முதல் ப்ராடக்ட் வெளியில வர்றதுக்கு நீங்க இன்னைக்கு அந்த நிறுவனம் இன்னும் திறக்கல, புரிஞ்சுங்க, இன்னும் அது திறக்கல. அந்த ஃபேக்டரி திறக்கப்பட்டாலும் கூட அந்த ஆலை திறக்கப்பட்ட பிறகு அது வேலை செஞ்சு முதல்ல நீங்க ப்ரொடக்ஷனை எடுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். மேலேயே ஆகும். 1 மாசம் அவங்க சொல்றது 1-1.5 மாசம் ஆகலாம். இந்த 1.5 மாசம் கழிச்சு ப்ரொடக்ஷனை எடுத்து அதன் முன்னுரிமையின் படி நீங்க உற்பத்தியை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதற்கு 2-2.5 மாசம் ஆயிடும். 2 மாசம்னே வச்சுக்கிட்டாலும் கூட அது உங்களோட வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 2.5 மாசம் ஆயிடலாம். எப்படி பார்த்தாலும் 2 மாசத்துக்கு நெருக்கடியை நாம எப்படி சமாளிக்க போறோங்கிறது நமக்கு தெரியாது. சரி, இவங்கள்ட்ட தான் வாங்கணுமான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கணிசமா தன்னுடைய ஏற்றுமதி அதிகரித்த போதிலும் கூட அது ரொம்ப குறைவு தான். ஒரு 5-6% கூட கிடையாது. இந்தியாவில் அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு பேசிட்டு இருக்கிறதா. அப்படியே இருந்தாலும் நீங்க அமெரிக்கால இருந்து இது இன்னொரு அடிப்படை பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். இது வந்து இதோட சப்ளை செயின் வந்து ஈஸியா ஏதோ அரிசி உளுந்து எடுத்துட்டு வர மாதிரி எந்த வண்டியில போட்டாலும் எடுத்துட முடியாது. ஒரு மூட்டை அரிசி நீங்க லாரியில கொண்டு வரலாம், குட்டியானில கொண்டு வரலாம், பைக்ல கொண்டு வரலாம், பிரிச்சு சைக்கிள்ல கூட கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து அப்படி வந்து எல்லாத்துலயும் ஏற்றி கொண்டு வர முடியாது. இதுக்குன்னு செய்யப்பட்ட கப்பல்களில் தான் நீங்க கொண்டு வர முடியும். இப்போ அந்த கப்பல் எங்கேருந்து கொண்டு போவாங்க? அந்த கப்பல் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு ஒரு பயணத்திட்டத்தில் வந்து அது இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ணி ரஷ்யாவிலேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவங்களுக்கு, ஏன்னா அவர்களோட உற்பத்தியை நீங்கள் சௌரியத்துக்கு வந்து இப்போ ரேடியோவில் சவுண்ட் வைக்கிற மாதிரியெல்லாம் கூட்டி குறைக்க முடியாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அங்கே நீங்கள் அதுக்கு அவங்க கான்ட்ராக்டை போட்டு அது வெசலை பிடிச்சி அதில் ஏற்றி அது அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு 20-25 நாள் ஆகுதுன்னா இந்த பிரச்சனை சரி செய்கிறதும் அங்கேருந்து வர்றதுக்கும் பெரிய இது கிடையாது, லேட் ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக அடுத்த 2-3 மாதங்களுக்கு பத்ரியா தான் சொல்கிறார். மோடி பஜனா மண்டலினுடைய தமிழ்நாடு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற பத்ரி சேஷாத்ரியே சொல்கிறார், ஒரு 2 மாதத்துக்கு கஷ்டம் தாங்க, நீங்கள் வீட்டில் இப்போ காய்கறி பச்சை சாலடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை, நான் சொல்கிறேன் சொல்லுவாருன்னு. பத்ரி சேஷாத்ரி இது வந்து இந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணுறாரு. இது சுத்தப்படாது, இன்னும் 2-3 மாதத்துக்கு வர வாய்ப்பு இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் அதையும் குறிப்பிட்டுட்டு இது எப்படி சமாளிக்கலாங்கிறதுக்கு அவர் ஒரு இது போட்டிருக்காரு. வி மோஸ்ட்லி யூஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் இன்ஸ்டன்ட் பாட். 95% ஆஃப் அவர் குக்கிங் இஸ் எலக்ட்ரிக் ட்ரிவன். வி ஹார்ட்லி யூஸ் 2 full gas cylinders in a year. We can live without cooking gas forever if we have to. This is good time to switch to induction stove and faster cooking methods like OPOS. Electricity consumption will go up a bit. The country has to add more renewable and nuclear power aggressively. 2 அஜெண்டாவை இந்த ஒரு ட்வீட்ல முடிச்சிட்டார். முதல்ல என்னன்னு சொன்ன, ஏங்க கேஸ் சிலிண்டர்லாம் எதுக்கு தேவை? வருஷத்துக்கு 2 தான் ஆர்டர்லி. அவரோட வீட்டுக்கு இந்த பாருங்க, எல்லாரோட தேவையும் எல்லாரோட இயங்கு முறையும் ஒண்ணு கிடையாது. அவருக்கு சில விஷயம் அஃபோர்டபுளா இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு சில விஷயம் அஃபோர்டபுளா இருக்கும். அவங்க செய்யாமலே இருக்கலாம், வருஷத்துல மாசத்துல பாதி நாள் வெளியில சாப்பிடலாம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம். அவங்களுக்கு 95% இண்டக்ஷனுக்கு மாறிட்டதா? ஆமா, அப்படின்னா அந்த அளவுக்கு செய்யறாங்கன்னு அர்த்தம். வறுக்கிறது பொறிக்கிறதெல்லாம் இண்டக்ஷன்ல செய்யறது கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண வீடுகள்ல, அல்லது அதற்கான எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அதெல்லாம் ஓகே. அவர் முதல்ல என்னன்னு சொன்னா, இது சௌரியப்படாது, கேஸ் இப்போதைக்கு வராதுங்கிறாரு. முதல்ல விஷயம் தான் அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டு அதுக்கான முயன்னு கத்திட்டு இருந்தா அப்படி ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்துட்டு போகணும்ல அப்படின்றாரு. சரியா? அவர் மக்களை வந்து என்ன பண்றாருன்னா தயார்படுத்துறாரு. சிலிண்டர் வராதுப்பா, பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு நேர்மாறான ஸ்டேட்மெண்ட். பாஜக சொல்றதையும் டிஸ்கஸ் பண்ணணும். முதல் பாயிண்ட்ல அடுத்து சொல்லிட்டாரு. 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை ஆகும், அதனால நாம நியூக்ளியர் பவரை நிறைய யூஸ் பண்ணணும். அதான் ஆரம்பிச்சார்ல, நியூக்ளியர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அணுமின்சார கம்பெனி ஆரம்பிச்சிருக்காருல. இப்போ அவர் 2 சைடுக்கும் பண்ணிட்டாரு. இப்போ முதலாளியை காப்பாத்துறது, முதலாளிக்கு வாய்ப்பு உருவாக்குறது. சரியா? இன்னைக்கே இந்த இந்த நெருக்கடி வந்து ஆரம்பிச்சாச்சு. பிணம் எரிக்கிற இடங்களில் கேஸ் சிலிண்டர் இல்லை,
ஹோட்டல்கள் இல்லை. இவங்க சொன்னதுக்கு நேர்மாறாக அது நடக்குது. இப்போ இந்த இது எவ்வளோ பெரிய பாதிப்பு. ஹோட்டல் நடக்காதுன்றது அது ஒரு பிரிக்க முடியாத அங்கம்ல நம்ம தினசரி வாழ்க்கையில். ஹோட்டல்ன்றது சென்னை போன்ற நகரங்களில் முக்கியமாக வந்து ஹோட்டல்ன்றது ஒரு பிரிக்க முடியாத அங்கம். ஸ்விக்கி சொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுறதுன்றதும் அது இல்லை, அது நம்ம நினைக்கிறத விட அதனுடைய பாதிப்பு வந்து அதிகம். பெரும்பாலான ஒரு சுய தொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இதை நம்பி இருக்கிற பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. ஹோட்டல்னால் வெறும் ஹோட்டல் மட்டுமா? ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுற பொருட்கள். இப்போ ஒரு ஹோட்டல்காரர் சொல்றாரு, எனக்கு முன்னாடியே சிலிண்டர் வராதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் காய்கறி வாங்கி வைக்க மாட்டேன், பாலை வாங்கி வைக்க மாட்டேன். இப்போ ஹோட்டல்கள் பாலை வாங்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பால் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார்? அதுக்கு காய்கறி சப்ளை பண்ணுறவங்க, இலை சப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஹோட்டல்களை நம்பி சாப்பாட்டை வந்து சாப்பிட்றவங்க, எனக்கெல்லாம் அதான் இப்போ நான் ஹோட்டல் நம்பி தான் சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி சென்னையில் மட்டுமே பல லட்சம் பேர் இருக்காங்க. பிஜி அதில் குடியிருக்கவங்க, தங்கியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஐடி கம்பெனிஸில் காஃபி எடுத்துறாங்கிறாங்க கொடுக்குறத. அந்த மாதிரி ஐடி பிஜியை நம்பி இருக்கவங்களும் அந்த மாதிரி. இது வந்து ஒருத்தரோட பாதிப்பு இன்னொருத்தர் போய் கடைசியாக இந்த நகரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல், பிஜிக்கோ கேஸ் சிலிண்டருக்கோ சம்மந்தமே இல்லாத ஒரு பால் வியாபாரி இதனால் பாதிக்கப்படுவார். காய்கறி கொண்டு வந்து கொடுக்குறவர், இலை விற்கிறவர் பாதிக்கப்படுவார். இவங்களை இப்போ இந்த இடத்துல இதை எப்படி பாஜக ஹேண்டில், இவங்க ஏன் மூடமுட்டிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஹோட்டல்காரன் பில்லை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, பார்த்தீங்கன்னா தெரியும். பாஜக சேர்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஹோட்டல்கள்லாம் பில்லை ஏமாத்துறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அரசாங்கம், அதுக்கு எதிராக அரசாங்கத்தை மிரட்டுறதுக்காக இவங்க ஒன்று பண்ணுறாங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லைன்னு பேசுகிறார். நயினார் நாகேந்திரன் அப்படி பேசுகிறார். எவனுக்காவது அறிவு வேணாமா? ஒரு ஹோட்டலை மூடுறதுங்கிறது அது எவ்வளோ வாடகை என்ன ஆகுறது, வேலை செய்கிறவங்களை அனுப்பிட்டா திரும்ப கிடைக்கிறது என்ன ஆகுறது, தொழிலே மூழ்கி போயிடும். இவங்களுக்கு என்னன்னா, இவர்களுக்கு எதிராக ஒரு செய்தி வந்துட்டுனாலே அது வந்து ஒரு ப்ராபகண்டா, அது மோடிக்கு எதிரான ஒரு சதி. எப்படி விஜய் கட்சி எது நடந்தாலும், அவரோட மனைவி கோச்சிட்டு போனாலும் இது எதிர்கட்சிகளோட சதி அல்லது திமுகவோட சதின்னு எப்படி எல்லாத்துக்கும் டிவி கேட்கறானுங்க இது பேசுறானுங்களோ, அதே போல இவங்களை ஒருத்த முனவி அழுதுட்டாலே போதும். பாஜக மாரி தான் இவங்க, பாஜக மாதிரி இவங்கன்னு சொல்றது போய் இப்போ டிவிக்கே மாரியே பாஜக ரெண்டு ஒன்று தான், வேற கிடையாது. அதனாலதான் இது ரெண்டும் ஈஸியா இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த அந்த பேச்சுவார்த்தை போகுது இல்லையா, நிச்சயதார்த்த லெவலுக்கு வருது இல்ல. இது எல்லாமே இந்த இயல்புல இருந்து தான் வருது. ரொம்ப ஈஸியா ஒரு டிவிக்கு கேங்கை பிஜேபியால டேக் ஓவர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் இன்னொருத்த மேல படி போடலாம். சரியா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இவங்க சொல்ல, அது காவியில் பங்கு கலவரத்தில் பங்குங்கிறதுக்கு ஈஸியா எடுத்துடலாம் நீ இவங்கள. சரி, ஓகே, அது நம்ம டிபேட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். இந்த சப்ளை செயின்ல இருந்து எல்லாமே பிரச்சனைக்குள்ளாகும் போது ஒரு 3 மாசத்துக்கு நாம ஒரு வேளை, நான் சொல்றது நாளைக்கே இந்த போரை நீங்க நிறுத்தினாலும் இந்த பிரச்சனை முழுதா சரியாகிறதுக்கு 90 நாளாவது ஆகும். இப்ப 20 நாளைக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கே சிலிண்டர் வராதா? பாதி குறையும். நீங்க வந்து உங்களுடைய தேவையில பாதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்தியாவில் உற்பத்தி 40% இருக்கு, 35% இருக்கு. நாம அதை ஒரு 10% உயர்த்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சாத்தியம். நீங்க ப்ரொடக்ஷன் அவ்வளவுதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். 10% 40% ஆகும். நீங்க 85% வீட்டு தேவைக்கான எல்பிஜி, அதில் ஒரு 40% கஷ்டப்பட்டு மீட் பண்ணிட முடியும். அல்லது யூஎஸ்லேருந்து வர்றது, மற்ற நாடுகள்லேருந்து வர்றதுன்னு சொல்லி மொபிலைஸ் பண்ணிங்கனாலும் கூட ஒரு 50% தேவையை வந்து இந்திய அரசால் பூர்த்தி பண்ண முடியும்னாலும் கூட, நம்ம வீடுகளில் எல்லாருமே, ஹோட்டல்கள் கஷ்டம்தான், ஆல்டர்னேட்டை தான் தேடி போகணும். வீடுகள் எல்லாருமே பாதிக்கு பாதி சிலிண்டரில் வேலையை ஓட்ட கற்றுக்கணும். மோடி சொன்னார் இல்லையா, எல்லா வீட்டுக்கும் சிலிண்டர் தர்றோம், 3 சிலிண்டர் தர்றோம்னார் இல்லையா. இப்போ எல்லாரும் விறகு வீட்டை எடுத்துட்டு சமையல் ஆரம்பிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த பிரச்சனை 10 நாள் கழிச்சு வந்துருந்துச்சுன்னா அதற்கு போர் காரணம்னு சொல்லலாம். இன்னைக்கே இந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் இவர்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். மோடி கவர்மெண்ட் மோடிக்கு நிர்வாகம் பண்ண தெரியாததனுடைய விளைவு தான் இது. நாளைக்கு இப்போ என்ன பண்ணுவான் ஒரு சாதாரண குடிமகன்? இதே நேற்று சிலிண்டர் பிரச்சனை வராதுன்னு சொன்னானுங்க, இன்னைக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ நாளைக்கு பெட்ரோலுக்கும் பிரச்சனை வரும்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க திட்டமிட முடியாது அல்லது ஓவர் ஸ்டாக் பண்ணுவாங்க. அது இயல்பாக நடக்க தானே செய்யும். இப்போ பெட்ரோலுக்கு கண்டிப்பாக உறுதியாக வரலாம், தட்டுப்பாடு வரலாம். இல்லை, பெட்ரோலுக்கு 25 நாள் இருக்குன்றாங்க. அது தெரியல, அது எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் ரஷ்யாலேருந்து வாங்குறத குறைச்சிட்டாங்க. ரஷ்யா இப்போ கட்டணமும் அதிகமாக வச்சிருக்கு. முன்னாடி வந்து முன்பு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ரஷ்யாவோட பகைச்சிக்கிட்டு நவம்பர் மாதம் இந்தியா 33% பெட்ரோலிய பொருட்களை க்ரூட் ஆயில ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குச்சு. தன்னுடைய மொத்த தேவையில் 33 விழுக்காடு. பிப்ரவரி மாதம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அது 19% குறைஞ்சது. நீங்கள் ஆயில் இம்போர்ட்டில் 33-19 ஆகுறதுங்கிறது வந்து பெரிய நம்பர். அது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க.
ரிலையன்ஸ் வந்து இல்லை நாங்கள் வாங்கலன்னே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ குறைச்சதுனால ரஷ்யா என்ன பண்ணா, நீங்கள் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு குறைச்சதுனால இப்போ இன்னைக்கு மாலை முரசில் செய்தி வந்திருக்கப்படி பார்த்தா ரஷ்யா டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு இந்தியாவுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. 10% சந்தை விலையை விட கூடுதல். ஆமா, அறிவிச்சிட்டாங்க. அது கரெக்ட் தான். இல்ல இப்போ அது கொடுத்தாலும் அதுவும் இப்போ வந்து ஆர்மோஸ் வழியா தான் வரணுமா? இல்ல அது வேறு பாதைகள் வழியா வரலாம். அது செங்கடல் வழியா வரலாம். ஓகே, அவங்களுக்கு சுத்தி வரலாம். எனக்கு அது தெரியல. பட் இந்த பாதை வழியா வர தேவையில்லை. இது வந்து ஒரு ஒரு சோக் பாயிண்ட். அது நின்றும். இது ஒரு சின்ன குடா, ஒரு சின்ன ஏரியா. அது நீங்க செங்கடல் வழியா எகிப்து வழியா சுயஸ் கால்வாய் இருக்கு இல்லையா, அது வழியா செங்கடல் வழியா அப்படி வந்துடும். அது இன்னொரு பக்கம். சவுதி அரேபியாவுக்கு மேல் பக்கம் இது இருக்குன்னா கீழே இருக்கிறது செங்கடல். இந்த வழியா வந்துடலாம். பட் அது எடுத்துக்கிற நேரம், நீங்கள் அதை மொபிலைஸ் பண்றது, இது எல்லாமே கஷ்டம். இந்த 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 லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம நினைச்சு பார்க்கறத விட கடினமான ஒரு ப்ராசஸ். ஒரு கப்பலை இந்தியா பக்கம் திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு பல கட்டத்துல பல இடங்கள்ல வேலை நடக்கும். அது வெறும் பாலிசி டிசிஷனோட முடிய போறது அல்லது வந்து ஒரு பஸ் எப்ப அந்த பஸ் அந்த பக்கம் திருப்பி விடுங்கிற மாதிரியானது அல்ல. நீங்க அதை நிரப்புவதிலிருந்து இப்ப ஷேடோ ஃபிளைட்ல தானே பெரும்பாலும் வருது. ரஷ்யன் ஆயில் பெரும்பாலும் வந்து போய் ஒரு துறைமுகத்துல நிறுத்தி அங்க ஏத்திட்டுலாம் வர்றது இல்லை. ரஷ்யா ஒரு கப்பல்ல ஏத்தி அந்த பக்கம் அனுப்பும். அமெரிக்கா தடை இருக்கிறதுனால, உலகளாவிய அந்த ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர் தடை இருக்கிறதுனால அந்த கப்பல் கொண்டு வந்து நடுக்கடலில் நிற்கும். ஜிபிஎஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. நடுக்கடலில் இந்த கப்பல்லேருந்து அந்த கப்பலுக்கு வந்து எண்ணெயை மாற்றுவாங்க. அதுவும் பழசா காலாவதியான கப்பல்கள். அந்த மாதிரியான ஒரு திருட்டுத்தனமாக தான் ரஷ்யாவிலேருந்து ஆயிலை வந்து பெரும்பாலும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்போ ரஷ்யாட்ட வந்து இந்த சிஸ்டமை ஏற்பாடு பண்ணி இதெல்லாமே நடந்து கொண்டு வந்து சேர்றதுன்னு எடுத்தாலும் கூட பெட்ரோலும் விலை அதிகமாகி வந்து சேர்றது ஒரு கஷ்டமா இருக்கும். இவங்க இந்த இந்த பிரச்சனைக்கு ஏன் இவர்கள் தயாரா இல்லை? ரொம்ப முக்கியமான கேள்விதான். இப்போ போர் நடக்குது, மோடியால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களால என்னாலையும் கூட ஒன்றும் பண்ண முடியாது. வரலன்னு சொன்னேன். பெட்ரோல் வரலன்னா வரல தான், சிலிண்டர் வரலன்னா வரல தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா இந்த நம்பர்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? நீங்களும் நானும் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒளிஞ்ச நேரத்தில் நம்மளால தேடும் போது நம்மளால எடுக்க முடியல தரவு. இந்த இடத்துல இருந்தா 50% வருது, வேற இடத்துல இருந்து மொபிலைஸ் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். எப்படி பார்த்தாலும் போர் 15 நாள் நடந்தால் நமக்கு சப்ளை 15 நாள் இல்லைன்னா நமக்கு 0 வந்துடும், ரிசர்வ் இருக்காது. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அதான் உங்ககிட்ட கணக்கே இல்லையா எவ்வளவு எந்த அதான் வந்து இவங்க என்னன்னா ஒரு மாதிரி ஒரு கற்பனை மாய உலகத்துல இருக்காங்க. இப்போ இன்னமும் வந்து ஏற்றுமதி செய்யறாங்களா? அது உறுதியான தகுதி ஏற்றுமதி செய்யறாங்க. பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு, பங்களாதேஷுக்கு அது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. டீசல் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் இருக்கு, அதனால அதை கொடுக்குறாங்க. நம்ம பங்களாதேஷ்க்கு பூட்டானுக்கெல்லாம் கொடுத்துதான் ஆகும். ஓகே, நேபாளுக்கு போகுது என்னன்னு அது தெரியல. நம்ம இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்தில் இருக்குது, நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ரிலையன்ஸோட எக்ஸ்போர்ட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ரிலையன்ஸோட எக்ஸ்போர்ட்டும் நடந்துதான் இருக்குமா எனக்கு தெரியல. பட் அதை நிறுத்த போறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். பொந்துல எலி வர்ற அளவுக்கு ஒரு பொந்து இருக்குன்னு சொன்னா கரப்பாம்பூச்சி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆல்ரெடி இது ஓப்பன்ல இருக்கு, அதனால இது நடக்கும். அந்த தரவு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ இவர்கள் எந்த தயார் நிலையிலும் இல்லை. என்ன காரணம்னு சொன்னா, எவன் செத்தா நமக்கு என்ன? இப்போ என்ன அடுப்பு எரியாது, உங்க வீட்டுக்கு என் வீட்டில் தானே வரப்போகுது. அவங்க பெரிய இதில் இருக்கவங்களுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லையா? இப்போ பத்திரிக்கைலாம் ஒரு ஆல்டர்னேட் இருக்குல்ல, அவங்க வீட்டில் இண்டக்ஷன் இருக்கு, அல்லது வேற ஆல்டர்னேட் இருக்கும். பிளாக்ல கூட அவங்க வாங்கலாம், அல்லது அவங்களால ப்ரையாரிட்டி வாங்க முடியும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த வர்க்கத்தை மட்டும் பார்த்துட்டு இவங்க சொன்னாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல, எனக்கு அது தெரியாது, ஏன்னா நான் வெங்காயம் போட்டு சாப்பிட்றது இல்லைன்னு. அதே மனோநிலை தான் இவர்கள். அந்த எவ்வளவு அலட்சியமா, இப்போ இதே அலட்சியம் தானே இந்தியாவோட வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு இருக்கும். இதே அலட்சியம் தானே இந்தியாவினுடைய ஏதோ ஒரு அத்தியாவசிய மருந்தை நிறுத்தினான்னு வச்சுக்கோம், இதே அலட்சியம் தானே இருக்கும். விவசாய பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ பத்ரிட்ட போய் கேளுங்க, ஏங்க கோதுமை அமெரிக்காலேருந்து வந்தா என்ன, இந்தியாவிலேருந்து வந்தா என்ன, நமக்கு என்னங்க அப்படின்னு தானே சொல்லுவாரு. இதே மனோநிலை தானே மோடி இருப்பாரு. இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. பெட்ரோல் சிக்கல் கூட நீங்களும் நானும் சகிச்சுக்கலாம். ஆனால் இந்த மனோநிலையில் இருப்பவர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி கவலைப்படுவாங்க? கூச்சமே இல்லாம இந்த குரூப் அன்புமணி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல பழி போடுறாரு. காலையில் மாநில அரசு இதை, அதாவது அவர் ஒன்று இது பண்றாரு, அக்செப்ட் பண்றாரு. அதாவது இது முழுக்க ஒன்றிய அரசின் கையில் இருக்குது. இருந்தாலும் இந்த சிக்கலை எப்படி சரி செய்யறது, இது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம எப்படி கண்ட்ரோல் பண்றதா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல. இதுல எக்ஸிகியூஷன்ல என்ன அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு? லெட்டர் எழுதலாம். நீங்க பிரைவேட்டுக்கு போகுது, இப்போ பெட்ரோல் வருது, பிரைவேட் கம்பெனிஸ்க்கு போகுது, கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் பூந்து இப்போ பிரைவேட் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று இதை பேசலான்னு வச்சுக்கோம் மாநில அரசு அதிகாரத்தில். இதில் இந்த ஒட்டுமொத்த சப்ளை செயினில் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? அது இல்லாமல் எடப்பாடியும் அதை தான் சொல்கிறார். எடப்பாடி அதே தான் சொல்கிறார். அவர் இப்போ அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்து இந்த தட்டுப்பாடு வரும். இந்த மாதத்தில் இந்த 20 நாள் கழிச்சு இந்த சிலிண்டர் இருப்பு தீரும் போது அடுத்து இந்த தட்டுப்பாடு வரும்.
இந்த தட்டுப்பாடு வரும்போது பழிய தூக்கி மாநில அரசின் மேல போடலாங்கிற திட்டத்தோட இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். இப்பயே நரேஷன் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு நரேஷனை அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ ஆல்ரெடி பெரிய இதுல இருக்கு. இப்போ ஜெயிக்க முடியாதுங்கிற பயத்துல மோடி கெட்ட பேர் ஆகுது, அதனால விஜயை அடிச்சு இழுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் கேச போட்டு இருக்கிறாங்க. இந்த இப்படி ஒரு நரேட்டிவா இறக்கி விடலான்னு அவங்க யோசிப்பாங்க. அப்படி செய்ய சத்தியமா செய்வாங்க. இவங்களுக்கு அந்த பழக்கம் ரொம்ப காலமா உண்டு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று போச்சுன்னா என்ன கொல்ல வர்றாங்கன்னு இப்போ அழுது புரண்டு சீன் போட்டது இவர்களுக்கு மோடியோட வரலாற்றில் உண்டு. எப்போ ஒன்று அழுது சீன் போடுவார், இல்லை பாகிஸ்தான் சதின்னு சீனை போடுவார், இல்லை இங்கே இவங்களோட சதின்னு அர்பன் நக்சல்னு சொல்லி சீனை போடுவார். ஏதோ ஒன்று போட்டு பிரச்சனையை முடிக்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு நரேட்டிவ்க்கு இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுது. இது முழுக்கவே இதில் செய்யறதுக்கு மாநில அரசு செய்யறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதிகபட்சம் எங்கேயாவது திருட்டு நடக்குதா, பதுக்கி வைக்கிறாங்களாங்கிறத வேணால் மாநில அரசு செக் பண்ணலாம். பட் இந்த 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 ஒட்டுமொத்த விநியோகத்தில் இதை போல ஹோட்டலுக்கு கம்பெனிஸ்க்கு போகிறதோட அளவு வந்து 15% தான். நீங்கள் அதை 0 ஆக்குனாலும் கூட இந்தியா எதிர்கொள்ள போகிற தட்டுப்பாட்டை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து வந்தால் தான். இப்போதும் கூட அதை சரி செய்கிறது ஒரு நேர்மையாக மக்கள்கிட்ட இதுதான் சூழ்நிலைங்கிறத சொல்லணும்ல. ஒரு டாக்டருக்கு தானே இது வந்து பிழைக்க 50% வாய்ப்பு இருக்குன்னா ஒரு மருத்துவரோட கடமை என்ன? அவங்க மக்கள்கிட்ட இன்னும் கம்யூனிகேட்டே பண்ணவே இல்லை. அவங்க தான் 5ஆம் தேதி 4 நாள் முன்னாடி அவங்க சொன்னதை தானே எல்லாம் சேவமா இருக்குன்னு தான் சொன்னாங்க. திடீர்னு நேற்று சாயங்காலம் பெங்களூர்ல ஹோட்டலை மூடலைன்னு சொன்னா நமக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. மெட்ராஸ்ல ஹோட்டல்ல டீக்கு மட்டும்தான், தேனியிலலாம் அப்படித்தான், டீ மட்டும்தான், வடை கிடையாதுன்னு வடையை நிறுத்துறாங்க. மோடி 5-10 வருஷமா சுட்ட வடை எல்லாம் இப்போ இந்த வடை இல்லைங்கிற ஒரு கார்டில் காண போகுது. இது இத்தோடு நிற்காது. நாம் எதிர்கொள்கிற பிரச்சனையில் இது ஒரு சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. இதன் தொடர்ச்சியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு, பல்வேறு இழப்புகளுக்கு இந்தியா முழுக்கவே தயாராகணும். அது பெட்ரோல் கிடைக்கிறதுலேருந்து ஆகட்டும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஆகட்டும். இப்போ கல்ஃபில் ஃபுல்லாகவே இந்த ஒரு 1.5 மாதம் இந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வேலை நடக்கலை, கல்ஃபோட அந்த சர்வீஸ் செக்டார்லாம் காலி ஆகுது, முதலீட்டு வாய்ப்பெல்லாம் போகுதுன்னு சொன்னால் அது பாதிக்க போகிற வேலை வாய்ப்பு இந்தியர்களை தான். சுமாராக ஒரு 1 கோடி இந்தியர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க இந்த நெட்வொர்க்கில். அண்ட் இந்த ஷிப்பிங்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற வேலை வாய்ப்பு பறிப்போக போகிறதுக்கு அது விலை கொடுக்க போகிறது இந்தியா தான். விலைவாசி உயர்வுக்கு விலை கொடுக்க போகிறது இந்தியா தான். அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறைய அது இறக்குமதி விலையை உயர்த்த போகிறது நம்ம தலையில் தான் விடிய போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்தியா இழந்திருக்குல்ல தன்னுடைய பெயரை. சர்வதேச அளவில் ஒன்று மதிக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற சூழலை கொண்டு போயிருக்கார் இல்லையா? அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிறது நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. இதெல்லாம் கூட நீங்கள் மதிப்பிட்டுலாம். ஒரு நெகோசியேஷன் பவர் இல்லாமல். ஆமாம், இது கேட்கறதுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேற எப்படி பேசி ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவீங்க? அல்லது ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறது, இந்தியாவினோட நலனுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறது, நீங்கள் பலவீனம் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய விட்டு கொடுக்கணும். ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் தான் நிறைய விட்டு கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி இவர் எல்லாத்தையும் அள்ளி இறக்கிறார். இப்போ வேற ஒன்றும் இல்லை, இந்த பெட்ரோல் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அமெரிக்கா நீ என்னோட கோதுமையை வாங்கணும், பாலை நேரடியாக வாங்கணும், மரியாதையாக கையெழுத்து போடுன்னு சொன்னால் என்ன நம்மளோட கதி என்ன? எல்பிஜி உனக்கு தரேன், ஆனால் எனக்கு பாலுக்கும் இதுக்கும் கையெழுத்து போடுன்னா உங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்க வாய்ப்பு என்ன? பால் இன்னைக்கு வந்துடும், ஆனால் நாளைக்கு அது இந்தியா முழுக்க இருக்கிற பால் உற்பத்தி பண்ணுற சிறு விவசாயிகளோட கழுத்தை இருக்கும். கோதுமையை வாங்கினா வட இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளோட குறவலை பிடிச்சி நெருக்கிற வேலை. ஏன்னா இங்கே உற்பத்தி பண்ணுறத விட அங்கே உற்பத்தி பண்ணுறது விலை பாதிக்கு வாங்கலாம், கிட்டத்தட்ட பாதி விலைக்கு வாங்கலாம். நீங்கள் அந்த சோளம் இருக்கு இல்லையா, நம்ம முன்பே ஒரு பிரச்சனை பேசியிருக்கோம்ல, சோளத்தோட இந்தியாவிலோட ஸ்ட்ரீட் ப்ரைஸ் என்ன? சோளம் 1 கிலோ மக்காச்சோளம் 34 ரூபா. அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்டுக்கு வேல்யூ என்ன? 17 ரூபா. பாதிக்கு பாதி. அதனால இதனுடைய பிற விளைவுகள் இருக்குல்ல, நம்ம வெறுமனே பெட்ரோலுங்கிற அளவில் கணக்கு போட்டாலே அதை தாங்க முடியாது. பட் அது ராஜதந்திர ரீதியாக அது உருவாக்க போகிற பின்விளைவுகளை நம்ம மெஷர் பண்ணவே முடியாது. கிட்டத்தட்ட இந்தியாவின் எதிர்காலத்தை ஒட்டு மொத்தமாக இல்லாமல் இந்த ஏவுகணையை ரிஃபைனரிஸ் மேலே ஈரான் போட்ட மாதிரி மோடியினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், அவர்களுடைய குறுகிய லாபத்துக்காக தன் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் முடிவுகளை எடுத்தது, அது ஒரு இந்தியாவின் எதிர்காலத்தின் மீதான ஒரு அட்டாக். இது அத்தனைக்கும் நாம் விலையை கொடுத்தாகணும். இது சிலிண்டர் பிரச்சனை 3 மாசத்துல தீரலாம். ஏனைய பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருக்கிற மற்ற பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு தலைமுறை கூட ஆகும். இந்த இடத்துல என்னுடைய பார்வைக்கு தெரியறது தான் எப்படி அதை சரி பண்ண போறாங்கிறதுல. ஏன்னா பிரச்சனை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாதான் பிரச்சனையை நீங்க சரி பண்ண முடியும். இவங்க ஒத்துக்கவே தயாரா இல்லை. இவன் எனக்கு இல்லை, நான் கடையை மூடுறேன்னு கண்ணீர் விடுறவனே இவனுக்கு தேச துரோகின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏமாத்துறவன் பில்லு ஏமாத்துறவன் பழி போடுறானுங்க. இவங்களோட கையாளும் முறை இதுதான். ஸோ இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்.
ஒத்துக்கொள்ளாதவரை இந்த பிரச்சனையை தீர்க்கவும் மாட்டாங்க. நீங்க போன இன்டர்வியூலயே வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த போரோட விளைவா வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து ஏறும், தட்டுப்பாடு வரும், இந்தியா வந்து பெரிய நெருக்கடியை சந்திக்கிறதுன்றதெல்லாம் இது எப்படி ஒரு இயல்பா நடந்ததா? இந்த போரில் இது இயல்பா நடந்ததா, இல்லை வந்து திட்டமிட்டு இப்படி ஒரு நெருக்கடியை கொண்டு வரணும், இந்த போரை இந்த போரை நிப்பாட்டுறதுக்கோ இல்லை வேற எதுக்காக கொண்டு வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதா? இந்த போர் இப்படிப்பட்ட விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த இடத்துல நடக்கிற சண்டையே எதுக்காக? எண்ணெய் வளங்களில் ஏகபோகத்தை அடையணும். அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற ஆயில் ஃபீல்டை பிடிக்கணும். அதுதான் அமெரிக்காவோட செனட்டர் கிரஹாம் சொன்னாரு, இது ஒர்த்து இந்த செலவு அமெரிக்கா பண்றது, இதனால பல லாபம் கிடைக்கும், மொத்த கண்ட்ரோலும் நம்ம கையில வரப்போகுது அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அந்த ஒரு முதலாளி யுஎஸோட எல்லா போர்களுக்கு பின்னாலும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்கும். ஒரு வணிக நலன் இல்லாமல் அவர்கள் போர் தான் அமெரிக்காவினுடைய பெரிய வியாபாரம். நீங்க ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டையை வளர்த்து விட்டாலும் விற்க போறது அமெரிக்காவினுடைய, யாரோ ஒருத்தன் வாங்குவான் அமெரிக்காட்ட. ஸோ இன்னொன்று, இந்த போரின் வடிவத்தை ஈரான் எப்படி மாற்றி இருக்குன்னு சொன்னா, இன்னொருத்தனை பிடிச்சி சண்டைக்கு இழுத்து விடுறதன் மூலமா தனக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துது ஈரான் ஓரளவுக்கு. எப்படி சொல்ல? இப்போ போன வருஷம் நடந்த அந்த 12 நாள் போர் இருக்கு இல்லையா, அந்த 12 நாள் இஸ்ரேலோட போர்ல ஈரான் முழுக்க தாக்குனது இவங்களை மட்டும்தான், இஸ்ரேலை மட்டும்தான். அதுல மற்ற கல்ஃப் நாடுகள்லாம் என்னன்னா ரொம்ப சௌரியமா உட்காந்துட்டு ஷேக்குங்கெல்லாம் காலாட்டிட்டு, இப்போ எங்கேயா பக்கத்து வீட்டில் மாமியார் மருமகன் சண்டை நடக்குது போல் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி அவர்கள் அமெரிக்காவை தான் சப்போர்ட் பண்ணாங்க. சண்டையை நிறுத்தணும் அப்படி மோடி சொல்லுவார்ல, அமைதியா இருங்க, அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு கூலாக உட்காந்துட்டு இப்போ ஜூஸை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தான். இந்த முறை அதனால தான் ஈரான் வந்து தன்னுடைய டார்கெட்டை மாற்றுறாங்க. 2 சிக்கல் இருக்கு. இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறது பண்ணுறதுங்கிறது தூரம், நீண்ட தூரம் போகணும். நடுவில் சுற்றி நாடுகள் இருக்கு. எந்த நாடும் ஈரானுக்கு நட்பு நாடு கிடையாது. ஸோ அவர்களை அட்டாக் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி டஃப். சிரியாவும் போன பிறகு அந்த இடம் நடுவில் வந்து இவர்கள் வேற ஒரு வான்பரப்புங்கிறது, பாதுகாப்பான வான்பரப்புங்கிறது ஈரானுக்கு இல்லை. இப்போ அதனால டார்கெட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணுறதுனால நான் அமெரிக்காவோட டார்கெட்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லி சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளை அட்டாக் பண்ணுறாங்க. வளைகுடா நாடுகளை அட்டாக் பண்ணுறதுனா அவர்களுடைய டூரிசம், முதலீடு, வியாபாரம், எண்ணெய் வளத்தோட வியாபாரம் இருக்குது. இதெல்லாத்தையும் இன்னொன்று அமெரிக்க முகாம்கள், அமெரிக்காவினுடைய ரடார்கள் அண்ட் இராணுவ தளங்கள், இதை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இதனோட பர்பஸ் என்னன்னா 2, அவங்கள உள்ள இழுக்கும் போது அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அடுத்ததா எல்லா நாடுகள்லையும் நீங்க தாக்கும் போது, எல்லா நாடுகளுக்கும் ஈஸியான டார்கெட் எல்லாத்துக்கும் தாக்கும் போது அவர்களுக்கு அமெரிக்கா கொடுத்து வச்சிருக்கிற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஃபெயிலியர் ஆகும். அதுக்கான சப்ளை இருக்கும். ஸோ எல்லா சப்ளையும் கொண்டு போய் இஸ்ரேலுக்கு கொடுக்குற அந்த லைசன்ஸ் தடைப்பட்டு எல்லாரோட பாதுகாப்புக்கும் அமெரிக்கா உறுதிப்படுத்துற மாதிரி ஆகும். அப்போ சப்ளை குறையும். அப்போ சமாதானத்துக்கு அவங்க வந்தாகணும். இது ஒரு நெருக்கடி. அடுத்ததா ஈரானுக்கு இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, நாளை பின்ன ஒரு போரை ஜஸ்ட் லைக் தட்னு டிவியில சீரியல் பார்க்குற மாதிரி வளைகுடா நாடுகளால் பார்க்க முடியாது. அவனுக்கு அந்த பயம் இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு ராக்கெட் விழுந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ தளவாடங்கள் அமெரிக்காவை மடியில் கட்டிட்டு இருக்கிறதோட பிரச்சனை, நாளை இன்னொரு போரை வந்து அவர்கள் எப்படி எதிர்த்துப்பாங்கிறது, அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் செஞ்சாகணும்னு ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஸோ எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கும்போது அந்த ஆங்கிளில் ஈரானுக்கு இது ஒரு வெற்றி. இனி வளைகுடா ஆமா. ஸோ அவங்களோட வயிற்றுல அடிக்கிறான், சிம்பிளா, அவ்வளோதான். நேராக அந்த சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறான், அவ்வளோதான். நீ என்ன வந்து அடி வாங்க விட்டுட்டு நீ சௌரியமா இருக்க முடியாதுங்கிறது தான் ஈரானோட மெசேஜ். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதன் ஒரு பகுதியா இவர்கள் வந்து அந்த நீரிணையை மூடுறாங்க, ஹார்மோஸ் அந்த கடல் பரப்பை வந்து மூடுறாங்க, கடல் பாதையை வந்து மூடுறாங்க. கடல் பாதையை மூடுறாங்கன்னா அவனு குறுக்க கட்டையை போட்டெல்லாம் மூடல, ஒரு அறிவிப்பு. ஒரு கப்பல் மேல தாக்குதல் ஒன்று நடந்துச்சு. அது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த இடத்துல போய் வேற எதுவும் குறுக்கெல்லாம் கப்பலை குழுலாம் போட முடியாது, ஒண்ணுமே பண்ணல அவன். அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்க, நான் இந்த பரப்பை மூடுறோன்னு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மெர்ஸ் பெரிய கப்பல் கம்பெனி, கிட்டத்தட்ட 20% கப்பல் போக்குவரத்து அவங்க கட்டுப்படுத்துறவங்க, அவங்க அந்த சைட்ல நான் கப்பலை ஓட்ட மாட்டேன்ட்டான். மற்ற யாருமே அதுக்கு தயாரா இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாலும் ஒருத்தன் கப்பலை எடுக்க தயாரா இல்லை. இவங்க ஈரானோட 6 பேரையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து எது கண்ட்ரோல் பண்ணிச்சோ, எதை வச்சு மிரட்டினாங்களோ அதையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம்லாம் ட்ரம்ப் பேசினாரு. ஆனால் அதுக்கு யாரும் நம்புவதற்கு தயாரா இல்லை. அதுக்காக தான் சாம்பிளுக்கு ஒரு கப்பலை வந்து ஒரு ட்ரோன், ஆள் இல்லாத ஒரு ட்ரோன் படகு, கப்பலில் போகிற படகு, அதை வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன தப்பு இருக்கு இல்லையா, ஒரு சிறிய தவறு
அவங்களுக்கு நஷ்டம் பெரிய அளவில் ஆகும். ஒரு கப்பல் கட்ட எவ்வளோ ஆகும்னு உங்களோட கணக்கில் நினைக்கிறீங்க? ஒரு 6 மாதம் 4 வருஷம் ஆகும். அப்படிங்கப்பா. 4-5 வருஷம் ஆகும் ஒரு கப்பலை செய்கிறதுக்கு. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுத்து நாம் வந்து பஸ் மாதிரிலாம் பண்ணிட முடியாது. வெவ்வேறு இடத்துலேருந்து காம்பனண்ட்ஸை கொண்டு வந்து இறக்கியும் பண்ண முடியாது. ஏன்னா குறைவாக செய்யப்படுகிற ஒன்று. ஸோ கப்பல் நீங்கள் வந்து ஒரு கப்பலை ஒரு நிறுவனம் பலி கொடுக்குதுன்னு சொன்னால், அது ஏதாவது ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதனோட நஷ்டம் கற்பனையே பண்ண முடியாது. அந்த மீளவே முடியாது அவங்க அந்த நிறுவனம் அதுலேருந்து மீளலாம். ஆனால் நீங்கள் அந்த 5 ஆண்டுகள் இன்னொன்று கப்பல் போக்குவரத்தில் இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு நெருக்கடி என்னென்னா, குறைவான எண்ணிக்கையில் கப்பல் இருக்குங்கும்போது அதை ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்தணும். 5-6 மாதத்துக்கு நீங்கள் சார்ட்டை முன்பே போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கப்பல் சீனாலேருந்து கிளம்பி கொழும்பு வந்து அப்படியே அந்த பக்கமாக வந்து கல்ஃபு போய் அங்கிருந்து செங்கடலை தாண்டி எகிப்தை தாண்டி போய் யூரோப்பில் நின்று யூரோப்பை தாண்டி அந்த எல்லைக்கு அடுத்த எண்டுக்கு வந்து போகிற மாதிரியான கப்பல் திட்டங்களும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த கப்பல் போகிற நாளை மாற்றினீங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே மற்றதை வந்து வெயிட்டிங்கில் போட்டுரும். நீங்கள் சின்ன சின்ன கப்பல்களில் கொண்டு வருவாங்க, ஃபீடர் வெசல்னு இருக்கும். நீங்கள் தூத்துக்குடியில் சட்டை ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நேராக போய் கொழும்புல நிற்கும். கொழும்புல அந்த பெரிய கப்பல் வரும், மதர் வெசல் வரும். அந்த மதர் வெசலில் இங்கே இருக்கிறதெல்லாம் கண்டெய்னரை இறக்கி அந்த கண்டெய்னருக்கு மாற்றணும். அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு கல்ஃபுக்கு போய் ஒரு இடத்துல ஒரு நாள் நின்றுட்டு அப்படி இறக்கும். இது ஒரு சிக்கலான நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க மாட்டான். அதனால தான் ட்ரம்ப் கிடந்து உருண்டும் யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. இப்போதும் அங்கே எல்லாமே நிற்குது. இப்படி நிற்கிறதுனால உள்ள இருக்கிற வளைகுடா நாடுகள் பெருமளவிற்கு சப்ளை வந்து அந்த கடல் பாதையை நம்பியிருக்கு. இந்தியா இறக்குமதி செய்கிற எரிவாயுவில் 50% மேலே இந்த ஹார்மோஸ் வழியாக தான் வந்தாகும். சீனா தனக்கு 50%, உலகின் 1/3 மக்கள் இருக்கிற பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அல்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள் எல்லாத்துக்குமான ஃபியூவல் சப்ளை இதுதான். ரத்த ஓட்டம் மாதிரி. பாகிஸ்தான்லாம் இப்போ 2-3 நாள் ஸ்கூல்ல விடுமுறை விட்டுருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, பங்களாதேஷ் காலேஜ் டைமை மாத்துறாங்க, லைட் போடுறத வந்து குறைக்கிறதுக்காக, விளக்கு எரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிலிப்பைன்ஸ் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் என்னன்னு தெரியல, ஸ்ரீலங்காவில் தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதன் மூலமாக, அந்த குரவலையை நெரிக்கிறதன் மூலமாக சமாதானத்துக்கு அல்லது ஒரு தீர்வுக்கு வர வைக்கிறது ஈரானோட எண்ணெய் நிறுவனங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆனால் அந்த தாக்குதலை அமெரிக்கா விரும்பவில்லை. ஓகே, அதுதான் விஷயம். ஏன்னு சொன்னா, நீங்க அந்த இடத்த அட்டாக் பண்ணீங்கன்னா ஈரானுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறீங்க. ஈரானுக்கு இப்ப என்னன்னு சொன்னா, நீ என்னோட ஆயில் ஃபீல்டை தாக்குனல, நான் ஆயில் ஃபீல்டை தாக்குறேன். அடிச்சிட்டாங்க உடனே. இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்க. கூடுதலா இப்ப மத்த வளைகுடா நாடுகள் பயப்படுவாங்கல்ல. வளைகுடா நாடுகள் உற்பத்தியை நிறுத்துறதே கூட எனக்கு என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா, தாக்கப்பட்டதுனால அவங்க நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கல. நிறுத்தினாதான் நீங்க மத்தவன் ஓடி வருவான். இந்த பிரச்சனையில ஈரானும் அமெரிக்காவும் அவங்கள இழுத்து விட்டாங்களா இந்த பிரச்சனைக்கு நடுவுல? இப்போ கத்தார், யுஏஇ, சவுதி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய உற்பத்தியை பஹ்ரைன்லாம் தங்களுடைய உற்பத்தியை நிறுத்தி அவர்கள் இந்தியா போன்ற நாடுகளை இந்த இதுல இழுக்கிறாங்க. இந்த சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு, நீ சௌரியமெல்லாம் உட்காந்துருக்க முடியாது, நீ வா பஞ்சாயத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுத்தி வளைச்சு அமெரிக்காவிற்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு நாடும் ஒரு மாதிரி முயற்சி பண்ணுது. ஈரான் ஒரு வகையில முயற்சி செய்து, மற்ற நாடுகள் ஒரு வகையில முயற்சி செய்யறாங்க. இதுல மாட்டிக்கிட்டு சாவது இந்த கிராஸ் ஃபயரிங்ல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். இந்தியா இவ்வளவு பெரிய பாதிப்பை உலக நாடுகளுக்கு இந்த போர் ஏற்படுத்திட்டு வருது. குறிப்பா இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பை, நீண்டகால பாதிப்பாகவும் இருக்குது. நீங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஈரான் வந்து சரணடையதா இல்லை. ட்ரம்ப் அவர்களும் வந்து ஏறக்குறைய நாங்கள் ஈரானோட எல்லா வலுவான இதுலையும் நாங்கள் அழிச்சிட்டோம், அவங்க இது ஹார்பர் அடிச்சிட்டோம், கடற்படை அடிச்சிட்டோம், ஏர்ஃபோர்ஸ் அடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து இந்த போர் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் நாங்கள் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க நிப்பாட்டுறதுக்கும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோன்றதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே எப்படி இத்தனை நாள் தொடரும்ன்ற மாரி நீங்க நினைக்கிறீங்க? இந்த போரை ரொம்ப எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு வர்ற செய்திகள் அடிப்படையில் பரிசீலிக்கும் போது இந்த போரை அமெரிக்காவால் ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுது. பல்வேறு நெருக்கடி அமெரிக்காவுக்குள்ள இருந்தே வருது. ஒரு இன்னொன்று, CNN இன்னைக்கு போட்டிருக்கிற செய்தியின்படி பார்த்தா, அமெரிக்கா ட்ரம்ப்போட ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே இல்லை இந்த போர் நமக்கு பேக்ஃபயர் ஆகும், நமக்கு எதிரான மனோநிலையை அமெரிக்காவில் உருவாக்குதுன்னு சொல்லியிருக்கதாகவும். இப்போ இதெல்லாம் ட்ரம்ப் பேசுறது இது எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது, ட்ரம்ப் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். சீக்கிரமாக போரை முடிப்பதற்கு நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்குள்ள அவங்க முடிக்கலாம். அதுக்குதான் புட்டின் கூட அவர் பேசுறது எதுக்காகனா, இதை நிறுத்துறதுக்கான ஒரு மீடியேட்டர் சரண்டருக்கு அவன் ஒத்துக்கலன்ட்டான். அல்லது இவங்க வெவ்வேறு சேனல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க, அவர்கள் வந்து அதற்கு
இந்த அட்டாக்குக்கு பிறகும் ஈரான் வந்து இதை நிறுத்துறதுக்கு தயாரா இல்லைன்னு அவங்களோட பேட்டியெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நிறுத்துவதற்கு அவங்க தயாரா 10 வருஷம் ஆனாலும் நாங்க போர் நடத்துற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க. 6 மாசத்துக்குன்னு நேற்று சொன்னாங்க, 10 வருஷம் இருக்காங்களா? ஆமா. ஸோ ஈரான் வந்து இவங்க பேசி வழிக்கு வர்ற மாதிரி இல்லை. நேற்று விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றாருன்னா, புதிய அதிபருக்கு அந்த சுப்ரீம் லீடருக்கு எங்களோட அன்கண்டிஷனலா இவங்களோட ஆதரவு வந்து, அதனால இப்போ ஈரானோட யார் சொன்னா ஈரான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ட்ரம்ப் அங்கே பேசியிருக்காரு. என்ன சலுகை கொடுத்துருக்காரு ரஷ்யாவுக்கு, உங்களோட ஆயில் சாங்ஷன் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் வேறு சில இது பேசியிருக்கலாம், ரொம்ப நீண்ட நேரம் பேசியிருக்காரு. ஸோ இப்போ உன்னோட ஆயில் இதெல்லாம் தடுக்கிறேன்னு சொன்னா என்ன அப்படின்னா ஒன்று கேட்டிருப்போம்ல, நான் உனக்கு இதை தரேன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலாக வேற ஒன்று கேட்டிருப்பார்ல, அதை என்ன ஈரான்கிட்ட பேசுறதா தான் இருக்கும். என்னன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த போரை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணத்தை உருவாக்கிட்டு, முன்னாடி ஒரு காரணத்தை உருவாக்குனார்ல 12 நாள் போர்ல, நான் அந்த அவங்களோட நியூக்ளியர் சைட்டை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அந்த பாமர் ஃப்ளைட்டை கொண்டு வந்து அடிச்சுட்டு அப்பா எங்க வேலை முடிச்சுப்பா அப்படின்னு வெளியில வந்தார் இல்லையா? அதை மாதிரியான ஒரு காரணம் தான் இப்போ இருக்கிறது வேணும். நடுவில் இது அவகாசம் வந்து தீர்மானிக்க வேண்டியது ஈரான் எப்போ நிறுத்த ஒத்துக்குது, ஆன் வாட் கண்டிஷன் அவர்கள் அதை ஏற்றுக்கிறாங்கிறதுல இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 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 இது என்ன சொல்றது, ஒரு எந்த இதுவும் இல்லாமல், பட் நமக்கு ஜென்ரலாக நம்மளோட இன்சைட் ஒன்று சொல்லணும் இல்லையா, இருக்கலாம் ஒரு வாரத்துக்குள்ள முடிய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சாலும் அதனுடைய ஆஃப்டர் ஷாக் எஃபெக்ட் தீர்றதுக்கு 2-3 மாதம் ஆகும் உறுதியாக. இந்தியாவுக்கு அங்கே எப்போ முடிஞ்சு எப்போ அதனுடைய வேலையை ஆரம்பிக்குதோ அதுலேருந்து 1 மாதம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு நிஜமாக பிரச்சனை தீரும். இதுதான் நிலைமை. ஒரு 1 வீக்குன்னு நமக்கு நேரம் நல்லா இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே முடியலாம். இல்லை ட்ரம்ப் வழக்கமான கிறுக்குத்தனத்தோட ஏதாவது செய்தாலோ, ஏன்னா ட்ரம்ப்புக்கு நவம்பருக்கு மேலே பெரிய அதிகாரம் கிடையாது. ஸோ இப்போவே எல்லாத்தையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நெதன்யாகு மேற்கொண்டு ஏதாவது ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுவேன்னு ட்ரம்ப் கையை பிடிச்சி முறுக்குனாலோ நம்ம ஜாதகம் மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக இதை எதிர்பார்ப்பு என்னன்னா சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இது தரவுகள் அடிப்படையிலானது இல்லை. நம்ம இந்த ட்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ஒரு கெஸ்ஸுக்கு வர்றோம், அவ்வளோதான். இது ஒரு அனுமானம் தான். ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்சா பெட்டர், அதுக்கு மேலே நீடிச்சதுன்னா அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனுடைய சேதாரம் இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து இந்த கச்சா எண்ணெய் விலைவாசி, எல்பிஜி தட்டுப்பாடு மற்றும் இந்த போர் எப்படி போயிட்டு இருக்குது, இது குறித்தெல்லாம் விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.